ஒரு வாரம் ஓடின படத்துக்கே நடிகருக்கே அவ்வளவு மார்க்கெட்னா 100-150 நாள் ஓடுற படத்தில் நடிச்ச கதாநாயகனுக்கு மார்க்கெட் அதிகமா இருக்கும்ல. அதுக்கும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ், மற்றவங்க எல்லாம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வச்சுட்டு அப்படிலாம் அப்படி கிடையாது. 200 கோடியை விட்டு விட்டு வருவதே பெரிதென்றால் நாம் 2000 கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டு விட்டு களத்திலே தனியா நிற்க காரணம் தான். எப்படி நீ ரஜினிகாந்த் உன்னை கேட்டு கேட்டு தான் போகணும் மேடம், வெறுப்பு தானே. உன்னை கேட்டுதான் தண்ணி குடிக்கணும், உன்னை கேட்டுதான் நான் ஒண்ணு குடிக்கணும் மேடம். பேசுறதுக்கு அது இல்லைன்னா போய் சோத்துல நாக்க தேச்சு நக்கிட்டுறா நாயே. காலையில வளையொலிய திற சீமான் 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 சீமான், ராத்திரி மூடு சீமான் சீமான் சீமான். இப்பவே இந்த ஆட்டம் இன்னும் 6 மாசம் போச்சுன்னு வச்சுக்க, நீ என்னடா ஆளுகளை கொண்டாந்து ஸ்ட்ராட்டஜி பண்ற? நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்கேன் பாரு 26ல, தெரியும் என்ன பண்ணிருக்கேன்ட்டு. வெளுத்து வாங்குறேன் பாரு. நீ ரஜினிகாந்த சந்திச்சுட்டார், ரஜினிகாந்த் அவர்களை தான் சந்திச்சேன். நான் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சதுனாலேயே நான் சங்கி ஆயிட்டேன்னா, எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்து கொண்டு உட்கார வைத்திருக்கிற ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின், அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் பேர் என்ன? சங்கி இல்லாம சிங்கியா இல்ல எப்படி? அதுக்கு பேர் என்ன? இல்ல அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா இல்ல என்னது? நீ செய்யற சேட்டைகளை வேலைகளை நான் ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ செய்யற வேலைகளை பார்த்து நீ என்ன பண்ணுவ? என் மண்டையில் இருக்க மயிர்கள் அதுவா உதிர்ந்து விழுந்தால்தான் நீ புடுங்க கூட முடியாது. நீ என்ன வேணாலும் பேசிக்க, வாடகை வாய்களை வச்சு கத்து. அவர் முன்னேறுவார், இவர் பண்ண 26ல என் ஆட்டத்தை நீ எதிர்கொண்டுறா பாக்குறேன். நீ எதிர்கொண்டு பாக்குற. நான் ரஜினிகாந்த் ஐயா வச்சு சந்திச்சதுனாலே RSS ஆயிட்டாரு, சங்கி ஆயிட்டாரு, அப்படியே போயிட்டாரு. அப்ப காலையில மகனும் மாலையில நீங்களும் போய் மோடி சந்திக்கும் போது அங்க சங்கி வரலையோ? அது சங்கி இல்லையா? சதுரங்க விளையாட்டா ஐயா வாங்க, கேலோ இந்தியாவா ஐயா வாங்க, அங்க சங்கி இல்ல, அங்க சங்கி இல்ல. அது என்னடா நாங்க அழிஞ்சு போறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்? தம்பி நான் அழிவேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் அழிவனே ஒழிய அப்படி விட்டு போயிட மாட்டான். நான் நாம் கூட்டணி வைப்பதில்லை, பேரம் பேசுவதில்லை, நினைத்தால் வாங்கல. 200 கோடியை விட்டு விட்டு வருவதே பெரிதென்றால் நாம் 2000 கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டு விட்டு களத்திலே தனியா நிற்க காரணம் தான். இந்த கூட்டங்களை நடத்த நாம் திரள் நிதி பேசும்போது பிச்சை எடுக்கிறார்கள், அதை எடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் திருடி வைத்துக் கொண்டால் நாங்கள் பிச்சை தான் எடுத்து செய்ய வேண்டும். இவர்கள் யார் தெரியுமா? பிச்சைக்காரர்களுக்கு நலத்திட்டம் வழங்க பிச்சை எடுத்த பெருமக்கள். இவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள். நாங்களாவது வெளிப்படையாக கேட்கிறோம், எங்கள்கிட்ட காசு இல்லை கொடுங்க. உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு பேர் எவ்வளவு கோடிகளை தருகிறோம், எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள் தெரியாதா? ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு இருக்கிறவனுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னா 8.22 விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? ஒரு வாரம் ஓடின படத்துக்கே நடிகருக்கே அவ்வளவு மார்க்கெட்னா 100-150 நாள் ஓடுற படத்தில் நடிச்ச கதாநாயகனுக்கு மார்க்கெட் அதிகமா இருக்கும்ல. அதுக்கும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ், மற்றவங்க எல்லாம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வச்சுட்டு அப்படிலாம் அப்படி கிடையாது. தமிழக அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒன்னு ஐயா விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சி. அவர் கூட பல ஆண்டுகள் 40 ஆண்டுகள் நடித்து புகழ் பெற்று இருந்தார். ரசிகர் மன்றங்கள் வலுவாக இருந்தது. அதை கொண்டு கட்டமைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அங்கீகாரம் பெற்றார். சீமானும் திரைப்படத்துறையில் இருந்தானே வந்தார். ஆனா கட்சி ஆரம்பிக்கும் போது ரசிகர்களை சந்திக்கவில்லை, தன் இன மக்களைத்தான் சந்தித்தார். இங்கே எல்லோரும் நடிகர்கள் வரும்போது ரசிகர்களை சந்திப்பார்கள். சீமான் என்கிற பிரபாகரன் மகன் தன் இன மக்களை சந்தித்தான். பெயரை உச்சரிக்க பயந்தார்கள். அவன் என் இனத்தின் தலைவன், என் இயக்கத்தின் தலைவன் என்று முன்வைத்து அரசியல் கட்சி தொடங்கியவர்கள் நாம். இப்ப நமக்கு கட்சிகள் ஆஃபர் கொடுக்குதுல்ல, உங்களுக்கு 1000 crores ஃபேமிலிக்கு தனி செட்டில்மெண்ட், அப்புறம் 26ல நீங்க தான் சீஃப் மினிஸ்டர், அதுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணிடுவோம். மீடியாலாம் இப்போ உங்களை நிராகரிக்கிற மாதிரி பண்ணாத, அது நம்ம பேசிக்கலாம், அது பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், எல்லாம் பேசுவான். குடங்குடமா தேன் எடுத்துட்டு வாயில ஊத்துனா சப்பி சாப்பிடலாம், காதுலயே ஊத்துவான். நமக்கு அதுவே ஒரு பெரிய மயக்கமா இருக்கு.
அப்ப என்ன பண்ண, ரொம்ப மயக்கம் வரும்போது டக்கு இந்த பக்கம் திரும்பி தலைவர் படம் இருக்கும் பாத்துக்கணும், இந்த பக்கம் திரும்பினா தம்பி பாலச்சந்தர் படம் இருக்கும் பாத்துக்கணும், ஏன்னா மயங்கிடக்கூடாதுல்ல. அதே மாதிரிதான் அப்ப நம்ம தளபதிகள் சீனா பக்கத்துல இருக்க அடிக்கடி மூக்க நீட்டு நம்ம அமெரிக்க தயவுல நம்ம விடுதலை அடைஞ்சுக்கலாம், அது பெரிய வல்லாதிக்கம் அப்படின்னு, அது தயவுல நம்ம அடைஞ்சுக்கலாம். இன்னும் சில தகுதிகள் வேணாம் அமெரிக்கா வேணாம், நம்ம சீனா பக்கத்துல சீனா தயவுல அடைஞ்சுக்கலாம் அப்படின்னு. நம்ம இதுல எந்த முடிவெடுத்தாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துரும்ல. எப்படி பாருங்க, இந்தியாவுக்கு எதிராக போகக்கூடாது என்று சிந்தித்த தலைவன் அந்த இந்தியாவிற்கு எதிராகவே சிந்தித்தது என்பதான் வரலாற்றில் பெருங்கொடுமையும் பெரும் துயரம். நாம் இருப்பதனாலேயே பேசுவதாலேயே பல வீடுகள் இடிபடாமல் தப்பிக்கிறது, பல விளைநிலங்கள் பறிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது. நம்ம இல்லைன்னா என்னைக்கோ காட்டுப்பள்ளியில கட்டிட்டு போயிருந்திருப்பான். இன்னைக்கும் ஏதாவது கருத்து கேட்போம்னா சீமான் வர்றாருன்னா நிறுத்திறான் இல்லையா. இப்ப இடிக்கிற இடத்த வேளச்சேரியில இடிக்கிறாங்க அப்படின்ன காலையில போவோம் அப்படின்னு, காலையில போவோம் அண்ணன் வர்றாரு அதோட கதை நின்றுச்சு, அங்க நிக்குது. அதற்காவது இந்த அரசியல் தேவைப்படுது பாரு. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்னும் வெல்லல, நம்ம 8.22 விழுக்காடு தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, நம்ம யாருன்னு நம்ம எதிரிகளும் துரோகிகளும் தான் நமக்கு உணர்த்துவான். நம்ம எவ்வளவு வலிமையானவன்னு பாரு. துறை சொன்னா பாருங்க, எல்லாரும் கேட்கிறாங்க, திட்டமிட்டு சீமானை பலகீனப்படுத்த வலிமை இழக்க செய்ய அவர் கட்சியில் இருக்கிற ஆட்களை பிடித்து திமுக வச்சு வேலையை செய்யுது. ஆனால் சீமான் எந்த, அவர்கள் மொழியில சொல்ற, எந்த ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா இருக்காரு. நான் ஏன் ரியாக்ட் பண்றேன்? என்னை சிதைக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீ என் கட்சியை செதுக்கிக்கிட்டு இருக்க. அது நான் 13 ஆண்டுகளாக நான் செய்ய முடியாத ஒன்றை என் பகைவர்கள் செய்து கொடுக்கிறார்கள். எவனவன் சீமான் உனக்கு இவன் உண்மையா இல்ல, இவன் விசுவாசமா இல்ல, இவன் நேர்மையா இல்ல, இவன் உன் கட்சிக்கு உண்மையா இல்ல, அவன் வெளியில போனவன் ஓ இவனும் அயோக்கிய பயலாம், சரி போ, நமக்கு தெரியல. அந்த வேலையை இவர்கள் செய்து கொடுக்கும் போது நாம் மகிழ்ச்சியாக வரவேற்போம். இப்ப முதுகுக்கு பின்னாடி ஒரு பூச்சி ஊறுதுன்னா எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவன் என்ன நினைக்கிறான், மெதுவா பூச்சியை எடுத்து விடுறான். அப்ப நம்ம என்ன சொன்னோம், நன்றி. முதல்ல திமுக மாவீர தினம் கூட்டம் போடுது நாளைக்கு. திமுக திராவிடர் முன்னேற்ற கழகம் மாவீர தினம் கூட்டம் போடுது. காரணம் யாரு? அடியன்தான். போடு. கட்சி 2ஆ உடையுது. நான் என்னடா சிலேட்டு குச்சியாடா உடச்சு தூர கூட. டேய் சீமான்டா, இது பிரபாகரன் பையன். நீ என்ன ஐயா கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். எப்பேற்பட்ட தலைவனின் மகன். தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற வீரத்தமிழ் மறவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்க. நீ எங்களை போய் வீழ்த்திறது, அது பண்றது, நீ செய்யற சேட்டைகளை வேலைகளை, நீ என்ன உளவுத்துறை வச்சு IS 2 AC TC போட்டு அதிகாரி போட்டு அவரை இது பண்ணு இவர் ஒண்ணு, அவர் மேல வழக்க போடு உள்ள போடு. நான் ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ செய்யற வேலைகளை பார்த்து நீ என்ன பண்ணுவ? என் மண்டையில் இருக்க மயிர்கள் அதுவா உதிர்ந்து விழுந்தால்தான் நீ புடுங்க கூட முடியாது. ஒண்ணும் வந்து நீ என்ன வேணாலும் பேசிக்க, வாடகை வாய்களை வச்சு கத்து, அவர் முன்னேறுவார் இவர் பண்ண. 26ல என் ஆட்டத்தை நீ எதிர்கொண்டுறா பாக்குற, நீ எதிர்கொண்டு பாக்குற. வெறி கொண்டு பாய்வோம். புது ரத்தம் ஊறாத உடலும் புது தண்ணீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது. 26ல பல இளைஞர்கள், நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து நாம் தமிழர் கட்சி புத்தளிச்சு பெற்று களத்துல சந்திக்கும் பாரு. இதெல்லாம் வேட்பாளரான ஒளிப்பாங்க நீட்ன கொன்னே வருவாங்க.
இந்த பொண்ணுலாம் யாருப்பா, இதெல்லாம் வேட்பாளரா? ஏய் சான்று. ஓசோ சொல்றா, நீ ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாதே, விதைப்பதற்கான நாளாக கருது என்று. விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. நல்லா கொஞ்சிக்க, எங்களை விதைத்த என் முன்னோர்கள் உறங்கி இருக்கலாம், ஆனால் விதைகள் எவ்வளவு முளைச்சிருக்குன்னு நீ பாரு. ஒற்றை மகன் தூவிய விதைகள்லேயே 36 லட்சம் விதைகள் முளைச்சிருக்கின்றால் 36 லட்சம் பேரும் சேர்ந்து விதைத்தால் எத்தனை கோடி விதைகள் முளைக்கும் என்று நீ பாரு. எங்கள் முன்னவர்களின் விதைகளிலே முளைத்தவன் எங்கள் உயிர் தலைவன், அவன் வீசிய விதைகளிலே முளைத்தவர்கள் அவன் உயிர் பிள்ளைகள் நாங்கள். காற்றடிக்கும் போதுதான் பதறது மணியது என்று தெரியும். இக்கட்டான நேரத்தில் தான் துரோகிகள் யார், நெருக்கடியான நேரத்தில் தான் துரோகிகள் யார், போராளிகள் யார் என்று தெரியும். நீ எவ்வளவு நாளைக்கு பேசிடுவ? ஐயா விஜயகாந்த் கிட்ட கேட்கிறாங்க, நீங்க உங்களை இந்த விமர்சிக்கும் போதெல்லாம் என்ன செய்வீங்க, எப்படி எடுத்துக்கிருவீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, அதெல்லாம் நான் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருவேன், நம்ம எதை செய்ய நினைக்கிறோமோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணுங்கிறார். அவராவது இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுவார், நான் எந்த காதலையும் வாங்க மாட்டேன். அது நமக்கு ஒரு பெருமை தானே. நம்மளை பேசி 10 வீடு சாப்பிடுது அப்படின்னா அதை விட 10 பேர் சாப்பிட்றான்ல பசியாம, பேசிட்டு போ, நல்லா பேசு. இப்ப பாடுபொருள் பரம்பொருள் இல்ல, பரம்பொருள் சிவன் அல்ல, சீமான் தான். பாடுபொருள் பரம்பொருள் சிவன் அல்ல, இப்ப சீமான் தான். காலையில எந்திரிச்சு ராமஜெயம் சொல்றானோ, இந்த என்ன சொல்றது நமச்சிவாய அது ஓதுறானோ, முருகா அதெல்லாம் பாடுறானோ இல்லையா, காலையில வளையொலிய திற சீமான் 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 சீமான், ராத்திரி மூடு சீமான் சீமான் சீமான். இப்பவே இந்த ஆட்டம் இன்னும் 6 மாசம் போச்சுன்னு வச்சுக்க, நீ என்னடா ஆளுகளை கொண்டாந்து ஸ்ட்ராட்டஜி பண்ற? நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்கேன் பாரு, 26ல தெரியும் என்ன பண்ணிருக்கேன்ட்டு. வெளுத்து வாங்குறேன் பாரு. நீ இங்க பேசிட்டு இருக்க வேண்டியதான். தினமும் மக்களோடு களத்துல நிக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி, களத்துல நிக்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். இன்னைக்கு எத்தனாயிரக்கணக்கான மரக்கன்றை என் பிள்ளைகள் நடுவார்கள், எத்தனாயிரக்கணக்கான அழகு மின் ரத்தத்தை இன்னைக்கு கொடையாக கொடுப்பார்கள். இன்றும் நாளும் லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுப்பார்கள். அப்படி ஒரு அரசியல் இயக்கம் சொல்றா இந்தியாவில் சொல்லுவாங்க. இதை பேச மாட்டாய், நீ பெருமைப்பட பேச மாட்டாய். அது நீ பேசணுங்கிறதுக்காக நாங்கள் செய்யறதில்லை. காரணம், நாங்கள் செய்தி அரசியல்காரர்கள் அல்ல, செயல் அரசியல் சேவை அரசியலுக்கு வந்தவர்கள். நாங்கள் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல, மக்கள் அரசியலுக்கு வந்தவர்கள். ரஜினிகாந்தை சந்திச்சிட்டார், ரஜினிகாந்த் அவர்களை தான் சந்திச்சேன். நான் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சதுனாலேயே நான் சங்கி ஆயிட்டேன்னா, எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்து கொண்டு உட்கார வைத்திருக்கிற ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின், அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் பேர் என்ன? சங்கி இல்லாம சிங்கியா, இல்ல எப்படி அதுக்கு பேர் என்ன? இல்ல அங்கி லுங்கியா, இல்ல சொங்கியா, இல்ல என்னது அதுக்கு பேர் என்ன? எப்படி நீ ரஜினிகாந்த் உன்னை கேட்டு தான் போன மாடா, வெறுப்பு தானே. உன்னை கேட்டுதான் தண்ணி குடிக்கணும், உன்னை கேட்டுதான் நான் ஒண்ணு கடிக்கணும் மாடா. பேசுறதுக்கு எதில் என்ன போய் சுவத்துல நாக்க தேச்சு நக்கிட்டுறா நாயே. எப்படி நீ சந்திக்க வெறி வருதா இல்லையா? என்னை கேட்காம எப்படிங்க நீ என் பொண்டாட்டி கைப்பிடிச்சிருக்கலாம் மாதிரி பித்தறான். வெறி ஆகுதா இல்லையா? எனக்கு தெரியும்டா என்ன செய்யறதுன்னு. நான் ரஜினிகாந்த் ஐயா வச்சு சந்திச்சதுனாலே RSS ஆயிட்டாரு, சங்கி ஆயிட்டாரு, அப்படியே போயிட்டாரு. அப்ப காலையில மகனும் மாலையில நீங்களும் போய் மோடி சந்திக்கும் போது அங்க சங்கி வரலையோ? அது சங்கி இல்லையா? சதுரங்க விளையாட்டா ஐயா வாங்க, கேலோ இந்தியாவா ஐயா வாங்க, அங்க சங்கி இல்ல, அங்க சங்கி இல்ல. அமரன் படத்தை பார்த்து விட்டு அவர் பாராட்டி விட்டார். நான் சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன் அமிர்தாயா. படத்தை வாங்கி வெளியிட்டு 1000 நூத்துக்கணக்கான கோடியை சம்பாரிச்சவனுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு என்னைய திட்டு.
அப்பாவும் மகனும் முதல்வரும் துணை முதல்வரும் படத்தை பார்த்து பாராட்டுறாங்க. அதை எப்படி பாராட்டலாம் நீங்க? அதை கேட்கல. ஏன்னா அந்த ஊருக்கு இளைச்சவன் எங்க ஊர்ல சொல்லுவான் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு. அது மாதிரி கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரி அது வாட்டுக்கு எல்லாரும் ஒரு அடி அடிச்சு பார்ப்பான். என் பங்காளி வடிவேல் சொல்றாப்புல, அதுல அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, அவ்வளவு நல்லவனா இருக்கான்னு. போற வரவெல்லாம் ஒரு அடி சீமா அவனை பேச்சு விடு அவன் அவ்வளவுதான் அங்க வளர மாட்டாங்க, அவன் அவ்வளவுதான் முடிய போகுதுங்க. ஏய், நான் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லையா? தமிழ் என் மொழி, அது செத்து போச்சு, அதை மீளெழுச்சி கொள்ள வேண்டும், மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று பேச ஒருவன், என் இனத்தின் நலன், என் நிலத்தின் வளம், என் இனத்தின் உரிமை என்று பேச ஒருத்தன் இல்லை. இத பேசுற நாங்கள் வளரணுமா வீழணுமா? அது என்னடா நாங்க அழிஞ்சு போறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்? தம்பி, நான் அழிவேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் அழிவனே ஒழிய அப்படி விட்டு போயிட மாட்டான் நான். ஐயா தம்பி, நீ நீட்டினாதவரை சுருக்குனா மடக்கிறதுக்கும் அப்படி விரிக்கிறதுக்கும் இது கொடை இல்லை தம்பி, பிரபாகரன் படை இது. நீ பாத்துக்க, நீ சும்மா நக்கல் பண்றது. எத்தனை பேரை பார்த்துட்டேன். இந்திய நாட்டின் பிரதமரே நீங்க இன்டர்நேஷனல் புரோக்கர் தானே ஐயாங்கிறேன், நீ ஆல் இந்திய புரோக்கர் தானேன்ற. நீ தான் எத்தனை வழக்கு, 150க்கு மேல வழக்கு போடு, என்னை ஜெயில போடு. இப்ப 3 மணி நேரம் பயிற்சி எடுக்கிறேன், அங்க 6 மணி நேரம் பயிற்சி எடுப்பேன். இங்க 2 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு வரைக்கும் தான் படிக்க முடியுது. அங்க போனா 20 மணி, அங்க போனா 10-15 மணி நேரம் படிப்பேன். படிச்சுட்டு வெளியில வந்தா என்ன பண்ணுவேன்? கொன்றுவேன் உங்களை. இப்பவே நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியல.